இன்றைய நாள் என்பது ஒரு சந்தோஷமான ஒரு நாளாகவும், ஒரு துக்ககரமான ஒரு நாளாகவும் விடிந்திருக்கிறது என்றுதான் சொல்லலாம். முதலில் துக்ககரமான நாளாக நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதுதான் 2004ஆம் ஆண்டு எமது நாட்டில் ஏற்பட்ட சுனாமி பேரழிவினுடைய 20வது வருடம் இன்றோடு பூர்த்தியாகி இருக்கிறது. இந்த சுனாமியின் காரணமாக பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. அத்தனை உயிர்களுக்கும் நாங்கள் இந்த வேளையிலே பிரார்த்தனை செய்து கொண்டோம். இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அதுதான் இன்று இலங்கைக்கு 5 வருடங்களின் பின்னர் இப்போது முதல் தடவையாக 2 மில்லியனாவது சுற்றுலா பயணி இலங்கைக்கு வந்திருந்தார். அவர் பேங்காக்கிலிருந்து அவர் வாழ்ந்திருந்தார். எனவே 5 வருடங்களுக்கு பின்னர் இலங்கைக்கு 2 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறார்கள். இது இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த விடயம்தான், இலங்கை நாடு என்பது சுற்றுலாத்துறை மூலமாகத்தான் அதிக வருமானத்தை பெற்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த இலக்கு என்பது பெரும் ஒரு அடைவாகவே பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்படியான ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் ஒரு துக்ககரமான நாளாகவும் இன்றைய நாள் இருந்திருக்கின்ற வேளையிலே பாதுகாப்பு படைகளின் பிரதானியாக இருந்த ஜெனரல் சவேந்திர சில்வா எதிர்வரக்கூடிய 31ஆம் தேதிக்கு முன்னர் ஓய்வு பெறப்போவதான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. சவேந்திர சில்வாவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய அரசாங்கத்தில் அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்பட்டிருந்தது. இப்போது அவர் எதிர்வருகின்ற 31ஆம் தேதிக்கு முதல் ஓய்வு பெறப் போகின்றார். இது குறித்து நலிந்த ஜெயதிச கூறுகின்ற போதும் பாதுகாப்பு படைகளுடைய பிரதானி என்கின்ற இந்த பதவியை தொடர்ந்தும் வைத்திருப்பதா அல்லது இதை இல்லாமல் செய்வதா என்கின்ற முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. அது குறித்து தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு கதையையும் அவர் சொல்லுகின்றார். அதே நேரம் அரசாங்கத்துக்குள்ளிருந்து வருகின்ற தகவலின் அடிப்படையில் சவேந்திர சில்வாவை தொடர்ந்தும் இந்த பதவியில் வைத்திருப்பதற்கு அரசாங்கம் விரும்பவில்லை என்கின்ற செய்திகளும் இருக்கிறது. சவேந்திர சில்வாவினுடைய இந்த பதவிகள் குறித்து பேசுகின்ற போது இன்னும் ஒரு விடயமும் அரசாங்கத்தில் இப்போது பேசப்பட்டு கொண்டு வருகிறது. அதுதான் இந்த திணைக்களங்களில் இருக்கின்ற பெரிய பதவிகள் இருக்கின்ற திணைக்கள தலைவர்களுக்கு இப்போது ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டு இருப்பதாக தெரிகிறது. காரணம், இவர்கள் சரியாக வேலை செய்யாததன் காரணமாக இவர்களுடைய பதவிகளுக்கும் ஆப்பு விழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறதாம். சில திணைக்களங்களுடைய தலைவர்கள் வேலைகளை தாமதப்படுத்தி வருவதாக தெரிகிறது. இப்படி திணைக்களங்களுடைய தலைவர்களை பார்ப்பதற்காக வேண்டிய ஒரு கண்காணிப்பு குழுவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாம். இது தொடர்பிலே அவர்களுக்கு எதிராக விசாரணைகளும் இடம்பெற்று கொண்டு வருகிறதாம். இந்த விசாரணைகளின் அடிப்படையில் இவர்களை கடந்த அரசாங்கம் நியமித்தாலும் சரி, இந்த அரசாங்கம் நியமித்தாலும் சரி, தயவு தாட்சண்யம் இன்றி அவர்களுக்கு எந்த மன்னிப்பும் கிடையாது. அவர்களை அந்த பதவியிலிருந்து விலக்குவதற்கு அரசாங்கம் கடுமையான முடிவில் இருப்பதாகவும் தெரிகிறது. எனவே இதை கேள்விப்பட்ட இந்த திணைக்கள தலைவர்கள் அவர்களுடைய வேலையை சரியாக செய்வதற்கு முயற்சித்து வருவதாக தெரிகிறது. அதே நேரம் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக பொய்யான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குற்றம் சாட்டி வருகிறார். இப்படி இவர்கள் பொய்யான பிரச்சாரம் மேற்கொள்வதன் காரணமாக தன்னுடைய பேருக்கு அது களங்கத்தை ஏற்படுத்துகிறது என்கின்ற குற்றச்சாட்டையும் நாமல் ராஜபக்ச முன்வைத்து வந்திருந்த நிலையில் இப்போது அவர் பார்லிமன்றத்திலே இந்த பொய் பிரச்சாரங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்காக ஒரு புதிய சட்டத்தை இயக்குவதற்கு ஒரு தனிநபர் பிரேரணையை நாமல் ராஜபக்ச பார்லிமன்றத்தில் கொண்டு வருவதற்காக யோசித்திருப்பதாக தெரிகிறது. அவருக்கு மட்டுமல்லாமல் மஹிந்த ராஜபக்சவுக்கு கூட பொய்யான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படும். உகண்டாவில் பணம் இருக்கிறது என்று பொய்யான பிரச்சாரங்களை இவர்கள் மேற்கொள்கிறார்கள். இந்த பொய் பிரச்சாரங்களின் காரணமாக தன்னுடைய மஹிந்த ராஜபக்சவனுடைய பெயர்கள் கலங்கப்படுத்துகிறது என்பதன் காரணத்தின் அடிப்படையில் இவர் ஒரு தனிநபர் பிரேரணையை பார்லிமன்றத்திலே கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். அதே நேரம் மஹிந்த ராஜபக்சனுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டது குறித்தும் இப்போது விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இந்த அடிப்படையிலே அண்மையிலே மொட்டுக்கட்சியினுடைய சட்டத்தரணியாக இருக்கின்ற மனோஜ் கமகி மஹிந்த ராஜபக்சவுக்கு இன்னும் விடுதலை புலிகளினுடைய ISIS பயங்கரவாத குழுக்களினுடைய அச்சுறுத்தல் இருப்பதான ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இப்படி மஹிந்த ராஜபக்சவனுடைய பாதுகாப்பு குறைத்தது தொடர்பாக பேசப்பட்டு கொண்டு வருகின்ற வேளையிலே இந்த பாதுகாப்பு குறைத்தது தொடர்பில் எந்தவித கணக்கும் இல்லாமல், அதை கணக்கில் எடுக்காமல் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவருடைய மனைவியுடன் சிவனொளி பாதமலைக்கு யாத்திரை சென்றிருக்கிறார். ஒரு முன்னாள் ஜனாதிபதி இப்படி யாத்திரை செல்வது இலங்கை வரலாற்றிலே இதுவே முதல் தடவையாகவும் இருக்கிறது. மைத்திரிபால
மைத்திரிபால சிறிசேனனுடைய கதை இப்படி இருக்கின்ற போதும் பிரதமர் ஹரிணிக்கு எதிராக இன்று உயர் நீதிமன்றத்திலே ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை தாக்கல் செய்தவர்தான் ருகுணு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் உபவேந்தராக இருந்த சுஜீவ அமரசேன என்பவர். இவரை அந்த உபவேந்தர் பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள். இதுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் இதற்கு காரணம், இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று குறித்து தன்னுடைய உரிமை அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கு என்பதை குறித்து உயர் நீதிமன்றத்திலே பிரதமர் ஹரிணிக்கு எதிராக இவர் ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த கதையெல்லாம் இப்படி இருக்கின்ற போது உங்களுக்கு தெரியும், கடந்த சில தினங்களாக ஜனாதிபதி அனுரகுமார அனுராதபுர வைத்தியசாலையில் தன்னுடைய தாயை பார்க்க சென்ற அந்த புகைப்படம் என்பது வைரலாக பரப்பப்பட்டது. இந்த புகைப்படம் குறித்து பெரும்பாலான மக்கள் வரவேற்றாலும் இந்த புகைப்படம் குறித்தான விமர்சனங்களும் வந்திருந்தது. குறிப்பாக இந்த விமர்சனங்களை எல்லாம் பார்க்கின்ற போது ஜனாதிபதி அனுரகுமார தன்னுடைய தாயை பயன்படுத்தி ஒரு பிரபல்யத்தை தேடப் போகிறார் என்கின்ற ஒரு விமர்சனமும், அதே நேரம் ஒரு நோயாளியை பார்க்கின்ற போது அங்கிருக்கின்ற நோயாளிகளுடைய கட்டிலில் உட்காரக்கூடாது, இது வைத்தியசாலைகளுடைய விதியாக இருக்கிறது, எனவே ஒரு ஜனாதிபதிக்கு இது தெரியாதா, இது தெரியாமல் தான் அவர் அந்த கட்டிலே உட்கார்ந்தாராம், எனவே வைத்தியசாலையுடைய விதிகளை ஒரு ஜனாதிபதி மீறிவிட்டாரா என்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் போய்கொண்டிருந்தது. இருந்தாலும் ஓமல்பே சோபித தேரர் ஒரு கருத்தை வெளியிட்டார் இந்த புகைப்படம் குறித்து. இந்த புகைப்படத்தை பார்த்ததும் இதுதான் சிஸ்டம் சேஞ்ச் என்ற ஒரு கருத்தை ஓமல்பே சோபித தேரர் குறிப்பிட்டிருந்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயம் குறித்து நாங்கள் பார்க்கின்ற போது இதற்கு முன்னாள் ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் அவர்களுடைய வீட்டில் இருக்கின்ற உறவினர்களை இப்படி ஒரு அரச வைத்தியசாலையில் சேர்த்து அவர்களுக்கு சிகிச்சை எடுத்தார்களா என்றால் அது இல்லை என்றே சொல்லலாம். அவர்களுடைய வீட்டில் இருக்கின்ற நாய் பூனைகளை எல்லாம் அவர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுதான் சிகிச்சையும் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற போதும் இந்த விடயத்தை நாங்கள் வரவேற்க வேண்டி இருக்கிறது. ஒரு ஜனாதிபதியுடைய தாயாக இருந்தும் கூட அந்த தாய்க்கு கூட தன்னை ஒரு பெரிய ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு சிகிச்சை அளிக்க சொல்வதற்கு கூட அவருக்கு யோசனை இந்த இடத்திலே வரவில்லை என்பது குறித்து அந்த தன்மை குறித்து வரவேற்க வேண்டி இருக்கிறது. அந்த தன்மை தான் ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கும் இருக்கிறது. இதுதான் ஒரு தாயினுடைய ஒரு நல்ல வளர்ப்பாக இருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் கூற வேண்டி இருக்கிறது. எனவே இது ஒரு சிஸ்டம் சேஞ்சா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் வைத்தியசாலைகள் என்பது அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். அப்படி அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்றால் ஜனாதிபதியிலிருந்து பிச்சை எடுக்கின்ற வரைக்கும் அதே வைத்தியசாலையில் தான் சிகிச்சை பெற வேண்டும். அப்படி சிகிச்சை பெறுகின்ற போதுதான் சிஸ்டம் சேஞ்ச் என்பது ஏற்படுகிறது. நீண்ட வரிசையில் நின்று மக்கள் வைத்தியசாலையிலிருந்து மருந்தெடுக்கின்ற அந்த யுகத்தை இல்லாமல் கொண்டு வர வேண்டும். இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து கோடிக்கணக்கில் செலவழித்து நடத்துகின்ற அரச விழாக்களை அவர்கள் குறைத்திருக்கிறார்கள். அந்த விழாக்களை சாதாரணமாக செய்திருக்கிறார்கள். எதிர்வருகின்ற சுதந்திர தின விழாக்கள் கூட எளிமையாக நடக்க இருப்பதாக தெரிகிறது. இப்படி இவ்வாறான பெரிய பெரிய வீண் செலவுகளை குறைத்து அந்த பணத்தை மக்களுக்கு செலவிட வேண்டும். அதனை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.